அத்திக்கடவு அவிநாசி இரண்டாம் திட்டத்திற்கான ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலுக்கு அமைச்சர்கள் முத்துசாமி, சாமிநாதன் ஆகியோர் தண்ணீர் திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் முத்துசாமி, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் கீழ் ஒரு சில குளங்களுக்கு தண்ணீர் செல்லவில்லை என்பதால் இணை பைப்புகள் சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் சாமிநாதன், இன்னும் 1 மாதத்தில் அணைகள் நீர்த்தேக்கி விவசாயத்திற்கு பயன்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். இன்றைக்கு நாம் தண்ணீர் திறந்தாலும் கூட அந்த 74வது மைலை சென்று தொடுவதற்கு ஏறத்தாழ ஒரு 4லிருந்து 5 நாட்கள் ஆகும். அதுவரை இப்பொழுது எல்லா பணிகளும் முடிந்துவிட்டது. அதற்கு மேலே இருக்கிற ஒரு 50 மைல் 74லிருந்து 124 வரை ஒரு 50 மைல், அதில் ஒரு 3 நாட்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் இப்பொழுது இருக்கிறது. ஆனால் இந்த 4 நாட்களுக்குள் அந்த பணிகளை அவர்கள் முடித்துவிட முடியும். அதற்கு அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இதில் உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவ்வப்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருந்தார். திருப்பூர் மற்றும் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையுடைய கழிவுநீர் தேங்கிய காரணத்தினால் அந்த அணை மாசுபட்டது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடிநீர் திட்டங்கள் எல்லாம் குடிநீர் குடிப்பதற்கே உகந்த தண்ணீர் இல்லாமல் மாசுபட்டது. நிலமும் மாசுபட்டது. எனவே அதை கருத்தில் கொண்டு பல்வேறு விவசாயிகள் நீதிமன்றம் போனதுனால் அதில் தண்ணீர் தேக்கக்கூடாது என்று ஒரு இடையில ஒரு தடையாணை வருது. இப்போ அந்த தடையாணை விலக்கி டிடிஎஸ் குறைவாக, உப்புத்தன்மை குறைவாக வருகிற பொழுது, விவசாயிகள் ஏற்றுக்கொள்கிற பொழுது அதில் தண்ணீர் தேக்கலாம் என்பதற்கான சூழ்நிலையை நீதிமன்றத்தில் பேசி அவர்கள் ஒத்திருக்கிறார்கள். அப்போ ஆய்வு செய்து நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகம், சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக இந்த ஆய்வு பணி நடைபெற்று வருகிறது. அநேகமாக இன்னொரு 1 மாதத்திற்குள் அதற்கான முடிவு தெரியும். தண்ணீர் தேக்குவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது.